தென்னாப்பிரிக்காவிலிருந்து மகாத்மா காந்தி இந்தியா திரும்பிய 100வது ஆண்டு நிறைவடைவதை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலை தபால் அலுவலகத்தில் சிறப்பு தபால் தலை வியாழனன்று வெளியிடப்பட்டது. தமிழ்நாடு தபால் துறை தலைவர் மூர்த்தி தபால் தலையை வெளியிட காந்தியடிகளின் நேர்முக உதவியாளராக பணியாற்றிய 94 வயதுடைய கல்யாணம் பெற்றுக் கொண்டார். தென்னாப்பிரிக்கா சென்ற மகாத்மா காந்தி கடந்த 1914ஆம் ஆண்டு இந்தியா திரும்பிய பின்னர்தான் சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை உயர்நீதிமன்ற வக்கீல் சங்கம் சார்பில் 9வது ஆண்டு பொங்கல் விழா புதனன்று மாலை நடந்தது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடந்த இவ்விழாவில் தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதிகள் வி தனபாலன், என் கிருபாகரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் நீதிபதி சுந்தரேஷ் மற்றும் வக்கீல்கள் வேட்டி அணிந்து வந்திருந்தனர். விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. இந்நிகழ்ச்சியில் பேசிய தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று தமிழில் பேசி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். சாலை விபத்துக்களை தவிர்க்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஜனவரி 10ஆம் தேதி சென்னையில் நடத்தவுள்ளதாக லயன்ஸ் கிளப் அறிவித்துள்ளது. லயன்ஸ் கிளப் ஆஃப் கோல்டன் பார்க் தலைவர் நாகராஜன் வியாழனன்று பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். கவனக்குறைவாக நடந்து கொள்வதால் சாலை விபத்துக்கள் அதிகரித்துவிட்டதாக கூறிய நாகராஜன், லயன்ஸ் கிளப் ஆஃப் கோல்டன் பார்க் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தவுள்ளதாக தெரிவித்தார். சென்னை ஸ்பென்சர் பிளாசா சந்திப்பு அருகில் வரும் ஜனவரி 10ஆம் தேதி காலை 10 மணி அளவில் மாணவ மாணவிகளை கொண்டு இந்நிகழ்ச்சியை நடத்த இருப்பதாகவும் அவர் கூறினார்.